ஒரு பாடல் பாடிய சங்கீத் அவரும் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்படுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு பயணத்தடையும் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் பிடிஏவின் கீழ் தான். இந்த அரசும் வாக்கு வங்கிகளுக்காக தமது சமூக நீதியை அடமான வைக்கிறார்களோ என்ற கேள்வி நமக்கு வருகிறது. அவன் பாடுவது பாட்டுமல்ல, இவன் பேசுவது அரசியலும் அல்ல. என்னை கேட்டீர்களாக இருந்தால் சங்கீதன் அரசியல் பேசியிருக்கிறார். அரசியல் பேசியிருக்கிறார். அவர் தான் அரசியல் பேசியிருக்கிறார். அதுதான் இங்கே பிரச்சனை. சுரேஷ் சலே அப்பொழுது பிரதானியாக இருந்தார். இயாசஸ் புல்லா உள்ளே இருந்தார். இன்று சுரேஷ் சலே உள்ளே இருக்கிறார். அதே பிடிஏவின் கீழ். இப்போ என்னோட கேட்டால் இந்த அரசுக்கு எப்படி இந்த அரசியல் முறைமையை கொண்டு செல்றதுக்குன்ற திட்டமே இல்லை. நாங்கள் இதுக்கு முதல் எத்தனையோ தரம் முட்டு கொடுத்து பேசியிருக்கோம் இந்த அரசியலுக்கு. வெளிப்படையாக சொன்னேன், நீங்களே கேட்பீங்கன்னு ஒவ்வொரு முட்டு கொடுக்குறீங்களா? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் தான் எங்களுக்கு எல்லாம் பாதிப்படைந்தது. ஏன் சொன்னீர்கள்? ரகளைய புரட்சிகள் நடைபெறும் போது அங்கே புரட்சியாளராக இருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டது எந்த எந்த சட்டத்தின் கீழ்? இதே பிடிஏ கீழ் கைது செய்யப்பட்டது. வசந்த முதலிகை. அப்ப நீங்க ஆட்சிக்கு வரும்போது இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? பிடிஏவின் கீழ் அதிகமான கைதுகள் இடம்பெற்றது எந்த காலத்தில் என்றால், நாங்கள் எங்கு போனாலும் எங்கு தேடினாலும் அது ராஜபக்சனுடைய காலத்தில் என்பது. 1983ஆம் ஆண்டு இனவாத பிரச்சனைகள் இடம்பெறும் போது அது கொண்டு வரப்பட்டோம். தமிழ் மக்கள் அதிகம் வெட்டி தீர்த்த கோஷ்டி என்ன? அதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயர்ல இப்போ ஒரு ஆட்சி புரியுது தானே. நாமளும் மாறலாம், நாமளும் ராஜபக்சவும் மாறலாம். என்னோட மாற்றம் என்பதும் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அரசியல் ரீதியாக பேசு பொருளான பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான போராட்டம். ஆனால் சுரேஷ் சலே எதற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்? தேசிய வைத்தியசாலையிலும் சுரேஷ் சலே அனுமதிக்கப்பட்டாலும் கூட அவர் அங்கும் எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளாமல், நீராகாரம் எதனையும் பெற்றுக்கொள்ளாமல் அவர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தும் ஈடுபட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்று அவருடைய மகனே ஒரு இடத்தில் சொல்கின்றார். பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம், இதற்கு எதிராகத்தான் தன்னுடைய தந்தையார் சிஐடிக்குள்ளே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்ததாக அந்த மகனுடைய ஆங்கிலத்தில் அவர் வாய்ஸ் கட் கொடுக்கும் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பொதுவாக பேசு பொருளாக இருப்பது இந்த பிடிஏ. எங்களுக்கு தெரியும், பிடிஏவின் கீழ் கிளிநொச்சியை சேர்ந்த சங்கீத் என்கின்ற ஒரு சொல்லிசை பாடகர் அவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு வருகின்றார். ஆகவே இப்படி இந்த பிடிஏ சம்பந்தமாகத்தான் சற்று பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் இன்று அதை பேச தயாராக இருக்கின்றோம். எம்மோடு இன்று இந்த பிடிஏ சம்பந்தமாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் ஐயாதுரை அவர்கள். வணக்கம். வணக்கம் டில்ஷான். பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த அரசாங்கம் பிடிஏவை இல்லாமல் செய்வோம், அதை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி தேர்தலுக்கு முன்பதாக சொன்னார்கள் அவர்கள். பிடிஏவில் தான் பல முக்கிய கைதுகளும் இடம்பெறுகின்றது. குறிப்பா சுரேஷ் சலே, பிள்ளையான் அவர்கள் முக்கியமான கேசுகளின் சந்தேக நபர்களாக இப்பொழுது தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வையில் நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அதே போல அதுக்கு முதல்ல உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் காணக்கூடியதாக இருந்தது. இன்று நீங்க போட்ட போஸ்ட், அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். அவன் பாடுவது பாட்டுமல்ல, இவன் பேசுவது அரசியலும் அல்ல, ஒரு இன தோல்வியின் தொடக்கம் இவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாடுவது பாட்டுமல்லன்னு யாரை சொல்றீங்க, இவன் பேசுவது அரசியலும் அல்ல யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். நான் இதுவரையும் லங்காஸ்ரீ எந்த நேர்காணலையும் பூசி மொழிகி எதுவும் பேசினதில்லை. நேரடியாக அதை சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போம். இப்போ பயங்கரவாத தடை சட்டம், பயங்கரவாதம் என்பது என்ன? ஒரு நாட்டினுடைய இறைமையை இல்லாதொழிப்பதற்கு திட்டமிடப்படுகின்ற செயற்பாடுகள். அப்போ இந்த ஒரு நாட்டின் இறைமையை இல்லாதொழிப்பதற்கு திட்டமிடுகின்ற செயற்பாடுகள், இது இந்த பயங்கரவாதம் என்ற இந்த சொல், இந்த நாங்கள் சொல்கிற சோஷலிச ஆட்சி அல்லது ஜனநாயக ஆட்சி வருவதற்கு முன்னரே வந்திருக்குமா பின்னரே வந்திருக்குமா இருந்தால் அது முன்னரே வந்திருக்கும். அதாவது ஒரு தனி மன்னர் ஆட்சி இருந்த காலகட்டத்திலும் அல்லது அரசன் ஒருவன் இருந்த காலகட்டத்திலும்
அரசன் தவறான முறையில் ஆட்சி புரிவதாக இருந்தால் அதற்கு மாற்றீடாக அந்த ஆட்சியை இல்லாதொழிப்பதற்கான திட்டங்களை குடிமக்கள் தாங்களாக ஒன்று நடத்தி செய்வது வழக்கம். இப்ப இன்னொரு கேள்வியை நாங்க கேட்கலாம். இங்க ப்ரோஸ் அண்ட் கோஸ்ட் இருக்கு. அதாவது அதுக்கான நேர்முக செயற்பாடுகளும் இருக்கு, மறைமுக செயற்பாடுகளும் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ இல்லை, அனோனிமஸ் என்ற ஒரு படம். இது ஒரு ஆங்கில படம், ஹாலிவுட் படம். இந்த படம் எதுண்டா, உலகத்தின் தலை சிறந்த நாடக எழுத்தாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அல்ல, அது ஒரு குழு. ஒரு மன்னனுக்கு எதிராக அந்த குழு வீதி நாடகங்கள் நடத்துவதனால் அந்த வீதி நாடுகளை வச்சுத்தான் இலக்கியங்கள் உருவாகி அது ஒவ்வொரு இடத்திற்கும் போய் ஜனநாயகம் என்ற உண்மையான கருதுகோள் அதிலிருந்து தான் வந்திருக்கு என்று சொல்லப்பட்ட படம். அனோனிமஸ் என்பது இனம் தெரியாதவர்கள், அதுதான் சரியான சொல். அப்படி யார் அந்த அனோனிமஸ்? அவர்தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் என்பவரே ஒரு காலகட்டத்தில் பலர் செய்த ஒன்றுண்ட ஒரு புனைப்பெயர் என்பது போன்று அந்த திரைப்படம் அமைந்திருந்தது. இப்போ நீங்க பாருங்க, மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளனை இல்லாதொழிப்பதற்கு அன்றைக்கு இப்போ மன்னர் காலம், நான் இப்போ இந்த புது காலத்தில் இல்லை, அந்த காலகட்டத்திலே மக்கள் குழுக்களாக வந்து கலைஞர்களாக இருந்து கதைகளை உருவாக்கி அந்த சமூகத்தை விழிப்படைய வைத்து அதன் மூலமா ஆட்சியை புரட்டுகிறார்கள். புரியுதா? எதிர அது ஒரு கலைஞர்கள் தானே. ஆகவே கலை அரசியலில் இருந்து விடுபட்டது அல்ல, கலை என்பது அரசியலோடு ஒன்றுபட்டது. என்று நாங்கள் பாடுகின்ற பாட்டுக்கள் அரசியலோடு ஒன்றுதான். குடும்பம் என்பது ஒரு அரசியல். அந்த குடும்பம் இயற்கையா நீங்க பாத்தீங்கன்னா ஏனைய விலங்குகளுக்கு தாய் தந்தை என்று சொல்லி ஒரு குடும்ப அமைப்புல இருக்கிறது இல்லை, அது ஒரு கூட்டமா தான் இருக்கு. இந்த தனி குடும்ப அமைப்புக்கு உருவாயின முதலாவது உயிரினம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மனிதர்கள் தான். அப்ப அந்த மனிதர்களோட அந்த தனி குடும்ப அமைப்பே ஒரு அரசியல் தான். அந்த குடும்ப அமைப்பில் இருக்கிற தாய் தந்தை சகோதரர்களுக்குரிய பாசம் அன்பு இது எல்லாத்தையும் நாங்க உணர்வு பூர்வமா ஒரு கலையா படைச்சமா இருந்தா, கவிதையோ கட்டுரையோ பாடலோ எழுத்தோ எதுவோ அந்த வடிவத்தை சொல்லி காதலோ இவையெல்லாம் சொல்லித்தான் நாங்க என்ன செய்யறோம், அந்த அரசியலை நம்ப வைக்கிறோம். அப்ப கலை அரசியல் தான். நீங்க கலையை வச்சு பார்க்க இயலாது, பிரிச்சு பார்த்தீங்கன்னா அது தப்பு. இதான சொன்ன ஆழமா யோசிக்கணும். சரியா? இன்று இந்த பாட்டு படிப்பதற்காக இப்போது தடுப்பு காவல் இருக்கக்கூடிய இளைஞனுக்கும் இசை என்பது வேறு. ஏனென்றால் எமது இலங்கை என்ற பரப்பில் இசை என்பது மிக அடிப்படை. அதை நீங்க ஒரு டெமோ காட்டணும் என்றால் நான் காட்டலாம், அது வேற விஷயம். ஏனென்றால் அடிப்படையில் நானும் ஒரு இசைக்கலைஞராக இருந்து வந்தது, எனக்கு அதோட புரிதல் இருக்கு, அதனால சொல்றேன். அதே போன்று அரசியல் என்பதும் வேறு. அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது கொள்கைகள் உருவாகுது. ஒரு இளைஞன் பாடுகிறான், அது இசை என்று நாங்கள் எடுப்பதா அல்லது அந்த இளைஞனுடைய அவன் இயற்றிய அந்த படைப்பிலே அதில் சொல்ல வருகின்ற கருத்தை நாங்கள் எடுப்பதா என்றால், என்னை கேட்டீர்களாக இருந்தால் சங்கீதர் அரசியல் பேசியிருக்கிறார். அவர் தான் அரசியல் பேசியிருக்கிறார். அதுதான் இங்கே பிரச்சனையே. பேச வேண்டிய அரசியல்வாதி அரசியல் பேசவில்லை. யார் எதை தூக்குகிறார்களோ அதனாலே தான் அவர்களுக்கு இறப்பு. நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்று சுரேஷ் அலே தான் ஒரு ரகசிய புலனாய்வு பிரிவினுடைய பெரும் அதிகாரியாக இருந்த நேரம் எதை வைத்து இந்த ரகசிய புலனாய்வுகளை அறிந்து கொண்டார்? எப்படி தமிழ் இளைஞர்களை அவர் கைது செய்தார்? இந்த இப்ப அவருக்கு எதிராக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்த்த ஞாயிறு சிக்கல்கள் கூட அவர்கள் திட்டமிட்டதுனால தானே அவர் சந்தேகத்தின் கைது செய்திருக்கிறார்கள். இந்த திட்டத்துக்குள்ள மாட்டுப்பட்டவர்களால் இஸ்லாமிய இளைஞர்கள். அவர் உண்மையாகவே தானாக தனது பேரிலே வழங்குகின்ற அதே சமயத்தினுடைய இளைஞர்கள் தான் அதிகப்படியானவர்கள் கைது செய்தார்கள். அதற்கு முன்னர் எங்களை போன்ற தமிழ் இளைஞர்கள் கைது செய்தார்கள். எதை வைத்து கைது செய்தார்கள்? பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், PTA தான். சரியா? இன்னமும் PTA-வின் கீழே நிறைய அரசியல் கைதுகள் என்று இப்போது தடுத்து வைக்க. இதற்கு முன்னர் இலங்கையினுடைய சக ஆயுதப்படை அரசோடு சேர்ந்து எதன் மூலமாக தமிழறிஞர்களை காயப்படுத்தினார்கள்? எத்தனை பேர் அரசியல் கைதிகளாக தசாப்தங்களாக இருந்துவிட்டு அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று விடுவிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எதை வைத்து? இதே பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்து. யாரெல்லாம் அதை அமைத்து செய்தார்களோ
அவர்கள் எல்லோரும் அதற்குள்ளே மாட்டுப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதற்கு நல்ல ஒரு உதாரணமும் நான் சொல்லலாம். சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லா கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் இஜாஸ் ஹிஸ்புல்லா சட்டத்தரணி அவர்கள் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு 1.5 வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவொன்றை சுட்டிக்காட்டியிருந்தார். சரியாக பார்த்தால் விசாரணையின் மூலமாக நாங்கள் அந்த விசாரணைக்கு சரியாக முகம் கொடுத்து சட்ட ரீதியாக நாங்கள் சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை, அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். அவர் அப்படித்தான் முகம் கொடுத்தார். ஆகவே அதை சுட்டி காட்டியிருந்தார். இன்று சுரேஷ் சலே அப்பொழுது பிரதானியாக இருந்தார். இஜாஸ் ஹிஸ்புல்லா உள்ளே இருந்தார். இன்று சுரேஷ் சலே உள்ளே இருக்கிறார், அதே பிடிஏவின் கீழ். அதுவும் ஒரு அது மாத்திரமல்ல, இப்போது எனக்கு தெரிந்து எனது மனைவியார் உள்ளடங்களாக அவர்கள் அந்த காலகட்டத்தில் வன்னியிலே இருந்தவர்கள். எனது மனைவியார் நல்லா பாடுவார், அதே போன்று பல பாடகர்கள். அந்த நேரம் ஆட்சி இருந்தது விடுதலை புலிகள் ஆட்சி. அவர்கள் தமது தாயக பாடல்களை தான் உருவாக்குவார்கள். அன்று தாயக பாடலை பாடியவர்கள் எல்லோரும் விடுதலை புலிகள் அல்ல, கலைஞர்கள். சிறந்த கலைஞர்களை அவர்கள் அழைத்து சென்று பாட வைத்தார்கள். இன்று நீங்கள் அவர் அந்த அந்த பாடியவரை நீங்கள் பிடித்து போட முடியுமா? அவர் வேறெங்காவது சென்று அதை ஊக்கப்படுத்தினார் என்றால் நீங்கள் அதற்கான சான்றுகளை உருவாக்கலாம். இங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போது இதில் இன்னொரு அம்சம் இருக்கிறது. இப்போது பாருங்கள், இப்போது இந்த இளைஞரை கைது செய்தது என்பது உண்மையாகவே புலம்பெயர் தேசத்தின் மத்தியிலே இப்போது குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு இளைஞர்கள் இவ்வகையான பாடலை பார்த்தினால் இப்படியான சட்டங்கள் பாயும். எனவே அவர்கள் வெளிநாட்டுக்கு எடுத்தால் அவர்கள் அசைலம் கேட்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அப்போ இப்போ என்னோட கேட்டால் இந்த அரசுக்கு எப்படி இந்த அரசியல் முறைமையை கொண்டு செல்றதுக்குன்ற திட்டமே இல்லை. நாங்கள் இதுக்கு முதல் எத்தனையோ தரம் முட்டு கொடுத்து பேசியிருக்கோம் இந்த அரசியலுக்கு. வெளிப்படையாக சொன்னேன், நீங்களே கேட்பீங்கன்னு ஓவரா முட்டு கொடுக்குறீங்களான்னு. உண்மையாகவே எனக்கு ஏன் சொன்னேன்னா, இந்த அரசு ஒரு நீதியான ஆட்சியை கொண்டு வந்தது போல் இருந்தது. பலர் செய்யாதவற்றை செய்தது இருந்தது. நாங்கள் வெளிப்படையாக சொன்னால் ஊடகவியலாளர்கள். அதே போன்று இரண்டாவது, இதே ஆட்சி இன்னும் ஒன்று செய்தது. என்ன சொன்னாலும் ஊழலற்ற ஒரு ஆட்சி, அது இன்றும் இருக்கிறது. இந்த அரசு வந்ததுக்கு பிறகு ஊழல். ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்றால் காலதாமதம். நான் இது இப்போவே சொன்னேன். இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஒன்றும் நடக்குது இல்லையா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க அப்ப எனக்கு நீங்க நேரடியாக விரல் நீட்டினீங்க, என்னையா அப்படி பேசுறீங்க. இன்றைக்கு பாருங்க, இது எனக்கு முதலே புரிஞ்சுது. அப்ப இதே அரசு தானே இந்த முறை தேர்தல் விஞ்ஞாபனம் என்றது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மையாகவே ஒரு மக்களுக்கு அவர்கள் எழுத்து மூலமாகவும் சொல் மூலமாகவும் கொடுக்கின்ற ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் சொல்லுங்க. ஆமாம், நான் ஆட்சிக்கு வந்து இதை செய்யறேன்னு தான் நீங்க வந்தீங்க. அது ஒப்பந்தம் அல்லவா? நீங்க யாருக்கு சொல்லியிருக்கிறீங்க? உங்களோட நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் உங்களோட நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்கு போட்டாங்க. இப்போ நீங்க என்ன முதல் சொன்னீங்க? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால தான் எங்களுக்கு எல்லாம் பாதிப்படைந்தது. ஏன் சொன்னீர்கள்? இந்த கோட்டா கோகம என்ன இந்த புரட்சிகள் அறகலைய புரட்சிகள் நடைபெறும் போது அங்கே புரட்சியாளர் இருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டது எந்த சட்டத்தின் கீழ்? இதே பிடிஏ கீழ் கைது செய்யப்பட்டது. வசந்த முதலிகை பல்கலைக்கழக மாணவருடைய தலைவர். அப்ப நீங்க ஆட்சிக்கு வரும்போது இந்த பேசுபொருள் எடுத்தா தான் உங்களுக்கு வாக்கு கிடைக்கணும்னு தெரிஞ்சது. நீங்க அந்த பேசுபொருள் எடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? அதே பிடிஏ போட்டு தான் நீங்க எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப எங்க உங்களுடைய நேர்மை போனது? நீங்கள் எங்கேயோ பெரிய தவறு இழைத்திருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது அண்டுகிறோம். இது படும் தீயது. இது நீங்க உடனடியாக இதை பற்றி நீங்கள் விளக்க வேண்டும். நாங்க இங்க வெளிப்படையாக சும்மா ஒரு பாடகருக்காக வாய்காட்டி பேசவில்லை. நாங்கள் ஊடகவியலாளர் நேர்மையாகவே உங்களிடம் கேள்வி கேட்கின்றோம். இது மிக தவறான. ஆமா, இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன். என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு பாடல் பாடிய சங்கீத் அவரும் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்படுகின்றார். மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு வழக்கு ஈஸ்டர் அட்டாக், விஞ்ஞாயிறு குண்டு தாக்குதல். இதில் சம்பந்தப்பட்ட சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவர் சுரேஷ் சலே. அவர் யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் சுரேஷ் சலே கைது செய்யப்படுவார் என்று. இன்று அவர் அந்த பிடிஏவின் கீழே கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு பயணத்தடையும் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் பிடிஏவின் கீழ் தான். இப்போ இது பேலன்ஸ் பண்ணிக்க முடியாம இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு சம்பவம். அப்ப இது இன்னொருவரை காப்பாற்றுவதற்கு முனைகின்ற ஒரு தற்காலிக தேவையா என்ற கேள்வி வருகிறது. இப்போது இன்னும் ஒன்று, இப்போ நாங்கள் சொல்ல ஞானசார தேரர் இந்த ஈஸ்டர் அட்டாக்கின் போது மிக காரசாரமாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக களமிறங்கின ஒரு பெரும் முகம். இந்த முகம் எந்த படையணியிலேருந்து வெளியில் வந்ததுன்றது இப்போது எல்லோருக்கும் தெரியும். சரியா? முன்னர் ஆட்சியாளர்களுடைய படையணியிலேருந்து வெளிவந்த முகம். ஆகவே இங்கே இவர்கள் தான் திட்டமிடுகிறார்கள் என்ற சந்தேகம் வந்தால் அதற்கு பேசுபொருளாக முகம் காட்டினவரும் தவறானவராக தான் இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அவர்களுக்கு விதிவிலக்கு கிடைக்கிறது. பிடிஏ விடுங்க, ஒரு ஒரு கிட்டடியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு. சரியா? துன்புறுத்தல் என்று சொல்ல முடியாது, வல்லுறவு என்று சொல்லலாம். ஏனென்றால் சிறுமி
அதனால் அந்த சொல் நாங்கள் பிரயோகிக்கலாம். ஆனால் அது எப்படி பாய்கிறது? எதுவுமே இல்லை. ஏனென்றால் இந்த அரசும் வாக்கு வங்கிகளுக்காக தமது சமூக நீதியை அடமான வைக்கிறார்களோ என்ற கேள்வி நமக்கு வருகிறது. இப்போ நான் சொன்ன முதல் அரசியல் கொள்கை என்ன, அது மிக முக்கியமான சமூக நீதி. அது இனம் மதம் பிரிவினை பார்த்து வர முடியாது. தவறுதான். ஆகவே இங்கே சமூக நீதி இப்போது கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்ற ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு எழுகிறது. இது நான் நினைக்கின்றேன் முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலே அதி உன்னத புரள்வாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செயற்பாடுகளுக்கு பின்னர் நீங்கள் நன்றாக பார்த்தீர்களாக இருந்தால் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலும் சிங்கள இளைஞர்கள் மத்தியிலுமே இந்த அரசினுடைய முகம் முன்னேறிருந்த முகத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு கொண்டு போறது தெரிகிறது. அவர்களுடைய தாக்கம், அதாவது இந்த அரசின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையிலே ஒரு பெரிய கேள்விக்குறி வருகிறது. இது இன்னும் ஒரு விஷயம். ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் தானே 2029ஆம் ஆண்டும் இந்த நாமல் தான் வரப்போறாரு என்று சொன்னதுக்கு, நான் 2029ஆம் ஆண்டு நாமல் தான் வருவார் என்று சொன்னதுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு என்பிபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கேடி லால்காந்த் அவர் 2029 ஜனாதிபதியாகவும் அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் இருப்பார் என்று சொன்னாரா? என்ற கேள்வி. ஜனாதிபதி அவர்கள் இம்முறை தேர்தல் விஞ்ஞாபனம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம் என்று. இப்போ 2029ஆம் ஆண்டு திருப்பி ஜனாதிபதி அவர் இருப்பார் என்று சொன்னா நீங்க என்ன சொல்ல வாரீங்க? உங்களோட கருத்திலேயே உங்களுக்கு முரண்பாடு இருக்கு, கொள்கையில் ஒரு மாற்றம் இருக்கு. இது ஒரு கேள்வி. ஆகவே இது எமக்கான கடமை இருக்குது. நான் மட்டுமல்ல, இப்போது நாங்கள் ஒரு காலகட்டத்திலே பெரும் சொல்லுவோம், நாங்கள் என்ன அந்த மாஸ் மீடியான்னு சொல்லப்படுகின்ற வெகுஜன ஊடகம் மக்களினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கான தகவலை வழங்கியது. இப்போது உண்மையாக வெகுஜன ஊடகமோ அல்லது தொழில்முறையிலான எங்கள் ஊடகத்தை விட தனிநபர் ஊடகங்கள் சோசியல் மீடியாவை மிக பிரபலியமாக இருக்கின்றன. இதுதான் யதார்த்தம். எல்லா தனிநபர் ஊடகர்களும் இந்த விடயத்தை நீங்கள் பேச வேண்டும். அப்படி என்றால் தான் நீங்கள், ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் அரசியலில் ஒரு பாகம்தான். நாங்கள் அது பேசாமல் இருக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக பேசினால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்டலாம். என்னால் அப்பத்தான் இவர்கள் ஒரு பயம் வரலாம். மற்றது இன்னொன்று இருக்கின்றது, சமூக ஊடகத்தை முடக்குவதாக இருந்தால் அரசு ஒரேடியாக முடக்க வேண்டும். ஆனால் இங்கே பல கேள்விகள் இருக்கிறது. சமூக ஊடகத்தினுடைய இயக்கம் இங்கே இல்லை, வேறொரு நாட்டிலிருந்து வேறொரு இடத்திலிருந்து செயற்படுறதுனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடான ஒரு செயற்பாடாக எதிர்காலத்தில் வரலாம். என்னுடைய கேள்வி அவ்வளவு இருந்தார். இன்னொரு ஹைலைட் தான் இந்த சங்கீதத்தினுடைய கைதை கண்டித்து நாமல் ராஜபக்ச எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். ஏன்னா சும்மா சொல்லப்போனால் ராஜபக்சர்களுடைய காலத்தில் தான் பிடிஏவின் கீழ் அதிகமான கைதுகள் இடம்பெற்றது எந்த காலத்தில் என்றால், நாங்கள் எங்கு போனாலும் எங்கு தேடினாலும் அது ராஜபக்சர்களுடைய காலத்தில் தான் என்பது. 1983ஆம் ஆண்டு இனவாத பிரச்சனைகள் இடம்பெறும் போது அது கொண்டு வரப்பட்டது. தமிழ் மக்களை அதிகம் வெட்டி தீர்த்த கோஷ்டி என்ன? அதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி என்ற பேர்ல இப்போ ஒரு ஆட்சி புரியுது தானே. அதைத்தானே அந்த நேரம் சொன்னாங்க, உங்களுக்கு இவங்களோட முகம் தெரியாது, இவங்க எல்லாம் சரியா இடவாதம் சொன்னாங்க தானே. அதை மாற்றியாச்சு தானே. அப்ப 2 வகை எடுக்கலாம். அப்ப இவர்கள் திரும்பவும் அதே பழைய இனவாதத்தை கையில் எடுப்பவர்களா இருந்தால் நாமளும் நடிக்கிறார். இல்லை, இவர்கள் அப்படி இல்லை என்று இப்ப நடைபெறுகின்ற விடயங்களை நன்றாக உணர்ந்து அதை திருத்தி அதுக்கேற்ற வகையில் செயற்படுவராக இருந்தால் நாமளும் மாறலாம். நாமளும் ராஜபக்சவும் மாறலாம். ஏன்னா மாற்றம் என்பதும் அது எதுவும் மாறலாம். அப்படி இல்லையண்டா இவர்களும் அதே மாதிரியா இருந்தா அவர்களும் அதே மாதிரி 2 பக்கம் எடுக்கலாம் தானே. நீங்க கேட்ட கேள்விக்கு விடிய சொல்லிட்டு இப்போ ஒரு ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியாக மாதிரி நல்ல முகத்தை காட்டி வருது. ஆனால் இன்னும் அந்த பழைய இன்னும் அதுக்குள்ள தான் கையேந்து கொண்டு இருக்கிறதா இருந்தா சரியா, அதே மாதிரி நாங்கள் நாமல் ராஜபக்ச அவர்களும் அதே போன்று தான் வருவாருன்னு சொல்லலாம். இல்லை, இவர்கள் மாறி இது நாங்கள் என தெரியாமல் நடந்து விட்டது, நாங்கள் பிடிஏக்கு எதிர், இதை நாங்கள் சரியான முறையில் கையாளுறோம் என்ற அரசியல் அமைப்பு புதிய முறையை கையாண்டு காண்பிப்பார்களாக இருந்தால் நாமல் ராஜபக்ச கூட அடுத்த சந்ததி தானே. தன்னுடைய தாய் சிறிய தகப்பர் மாதிரி இல்லாமல், ஏன்னா அவர் படித்த பாடசாலை, அவர் மும்மொழி கலாச்சாரம், அவர்களுக்கு எக்கச்சக்கமான தமிழ் நண்பர்கள் இருக்கும் சிறு வயதிலிருந்து, அவரும் மாறலாம் தானே. இப்போ சரிதானே நான் சொல்றது. இங்கே எதை நீங்க கேட்க போறீங்க? அப்ப 2 பக்கத்துக்கும் சான்று இருக்கிறது. ஆனால் ஒன்று, யாரு வந்தாலும் தொடர்ந்தும் தமிழ் பேசும் சமூகம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்குது. இங்கே இதில் தான் நீங்கள் வெளிப்படையணும். இதைத்தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறதுல ஒரு அதி உன்னதமான நேர்மையான கருத்து இருக்கு பாருங்கள். யார் வந்தாலும், நடுவில் நீங்கள் ரணிலை விட்டுட்டீங்க, நடுவில் நீங்கள் மைத்ரிபால சிறிசேனையை விட்டுட்டீங்க. யார் வந்தாலும் தமிழ் பேசும் மக்களை ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தனி விதி, ஏனையோருக்கு ஒரு தனி விதி. இப்படி ஒரு நாடு இருந்தால் பிறகு எப்படி ஒரு நாட்டில் 1 நேஷன் 1 டீம் என்று சொல்லுவீங்க? ரைட். இறுதியாக ஒரு விடயத்தை பேசிவிட்டு நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். இப்போ
அண்மை காலமா நாங்க சோசியல் மீடியாவுல பார்க்கிறோம். தமிழ் சமுதாயத்துக்கு எதிராக இனவாத ரீதியான கருத்துக்கள் அதிகமாக பகிரப்படுகிறது, பேசப்படுகின்றது. குறிப்பாக இப்போ விமல் வீரவன்ச கூட சுரேசலவுக்கு ஆதரவா ஐ ஸ்டாண்ட் வித் சுரேசலன்னு சொல்லிட்டு கொழும்பு கோட்டை போகிறதுக்கு முன்பாக போயிட்டு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தாலும் கூட, வாய்ஸ் கட்ல அவர் பிரதானமா முதல்ல எடுத்தோன சொல்றது, வெள்ளவத்தையில தீவிரவாதிகளை நினைவுபடுத்துறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுன்னு சொன்னா, ராணுவ யுத்தத்தை முடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச சுரேஷ் சலேவை நாங்க எவ்வளவு கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதற்கு இப்ப இவங்களுடைய இப்ப இந்த இல்ல, ஒரு இந்த அது- ஒரு நபருடைய அதற்கு- கருத்தை கேட்டு ஒட்டுமொத்த சிங்கள சமூகத்துல ஒரு தரப்பு இருக்கு இதை நம்புறதுக்கு அதுதான் அப்படின்னு அரசியல். ரத்த அது- கொதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அதுதான் டில்ஷான் அரசியல். ம். அதாவது எங்க மக்கள் விழிப்படைய தயங்குகிறார்களோ அந்த இடத்தை பிடிப்பதுதான் அந்த அரசியல் மூமெண்ட் என்றது நான் அடிக்கடி சொல்லுவேன். அதை அவர்கள் சரியா செய்கிறார்கள். யாரு இப்ப என்னட கேட்டா இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன யாரு பெர்ஃபார்ம் பண்றதுன்னு. இப்ப எதிர்கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆளுங்கட்சி பெர்ஃபார்ம் பண்ண இல்லைன்ற ஐயா நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். என்னடா இவங்க என்ன செய்யணும்? இப்ப உடனே மக்களை நினைவு கூறுவதற்கும் இராணுவ புலித்தரப்பு நினைவு கூறுவதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் மக்களை நினைவு கூற மாத்திரம்தான் மக்களுக்கு அங்கீகாரம் வழங்கினோம். இப்படி சொல்றதுக்கு ஒரு அரசியல் பிரமுகர் கூட முதுகெலும்பு இல்லையா கேட்கிறார். சரி, விடுதலை புலிகள் என்ற சொல்லை விடுங்கள். நீங்கள் சிங்களத்தில் சொல்வதாக இருந்தால் புலி என்று சொல்வதை விடுங்களேன். மக்களை நினைவு கூறுவதற்கு மக்களுக்கு அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை மாத்திரம் கொடுத்தோம் என்பதனை சொல்வதற்கு யாருக்கும் முதுகெலும்பு இல்லையா? எத்தனை மிகச்சிறந்த பேச்சுக்களை நாங்கள் பாராளுமன்றத்தின் வெளியிலும் நமது ஜனாதிபதி பேசியதை கேட்டிருக்கிறோம். எவ்வளவு அதாவது குறிப்பாக இதே வெள்ளவத்தையிலே கைது செய்யப்பட்டு வெள்ளை வேனிலே ஏற்றி கொண்டு செல்லும் போது அதற்கு எதிராக முதலாக குரல் கொடுத்த ஒரு சிங்களவர் என்ற பெருமை அன்றுகுமார் திசாநாயக் அவர்களுக்கு தான் இருக்கிறார். அவர்தான் குறிப்பாக பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தார். ஏன் இன்று இந்த மௌனங்கள்? ஏன் இந்த அரசு இன்று அதை செய்யவில்லை? இதுதான் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. பல மாற்றத்துக்காக நாங்கள் எல்லோரும் அணிதிரண்டோம். ஆனால் அந்த மாற்றம் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விடுகிறது. அந்த மாற்றம் எங்களுக்கு இப்போது ஒரு ஏமாற்றத்தை தந்துடுவோமோ என்று பயமாக இருக்கிறது. இப்போது உடனடியாக இந்த அரசு இது சார்ந்த விடயங்கள்ல கரசனை காட்டணும். கரசனை காட்டாடி கஷ்டமா போயிடும். ரைட். இன்று அந்த விடயங்களோடு எங்களுடைய இந்த குறுகிய நேரத்தில் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். நன்றி திரு கஜமுகன் அவர்களுக்கு நம்மோடு இணைந்து இவ்வளவு பல நல்ல விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி டில்ஷான். உங்களுக்கும் லங்காஸ்ரீக்கும். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.